குட் மார்னிங் சார். இந்த ஸ்கூலில் பார்த்தா நான் ஒரு 6 மந்த் தான் சார் தலைமை ஆசிரியர் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய பெயர் திருமதி கே ராணி சார். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏற்காட்டில் நடுநிலைப்பள்ளியில் ஒர்க் பண்ணினேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் தான் சார் இந்த எஸ்ஆர் ஃபவுண்டேஷன் மூலமாக இப்போ ஸ்கூல் ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா நடந்துகிட்ருக்கு சார். இந்த ப்ரோக்ராமோட பேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் பார்த்திங்கன்னா வீக்லி ட்வைஸ் கிளாஸ் எடுக்குது சார். அந்த ட்வைஸ் ஃபஸ்ட்டு 1 கிளாஸ் தான் சார், வீக்லி ஒன்ஸ் தான் நடந்துருந்துச்சு. அப்புறமா நான் அப்ரோச் பண்ணேன் சார். அப்ரோச் பண்ண அடிப்படையில் என்ன பண்ணேன், இப்போ வீக்லி ட்வைஸ் எடுத்துகிட்ருக்காங்க சார். ப்ரோக்ராம் உண்மையாக நல்லாயிருக்கு சார். இந்த ப்ரோக்ராம் நடத்துறதுக்கு முன்னாடி என்கிட்ட கன்சல்ட் பண்ணாங்க சார். அப்புறம் நான் தான் சொன்னேன், இல்லை எங்களுக்கு எங்கள் குழந்தைங்க இங்கே பொறுத்தவரையிலும் பிள்ளைங்க பார்த்திங்கன்னா தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே இருக்குது. குழந்தைங்க பார்த்தா இங்கிலீஷில் நல்லாவே இருக்கும் சார். இன்னும் எங்களுக்கு லாங்குவேஜ் ஸ்கில் நல்லா குழந்தைகிட்ட உருவாகணும். அவங்ககிட்ட பார்த்திங்கன்னா இப்போ கான்வர்சேஷன்ஸ் நல்லா இந்த குழந்தைங்க நல்லா ஃப்ளூன்ஸியாக பேசணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ அவங்க 8th to 9th 10th போகும்போது இதுதான் நமக்கு அடிப்படை. இந்த பேஸை நல்லா இன்னும் அந்த குழந்தைங்களை டெவலப் பண்ணணுக்காக தான் சார் நான் தாரா அந்த குரூப்பில் வந்தாங்க சார். அப்புறமா நாங்கள் சொன்னோம், சரிப்பா ஓகேன்னு சொல்லிட்டு தான் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டோம் சார். உண்மையான ப்ரோக்ராம் ரொம்ப நல்லாயிருக்கு. நல்லாயிருக்கு மீன்ஸ் பார்த்திங்கன்னா எப்போயுமே நம்ம இப்போ கிளாஸில் டீச்சர்ஸ் எடுத்தாலும் அவங்க குழந்தைகிட்ட பார்த்திங்கன்னா டிஎல் வச்சு அப்புறம் ஃபோனு பென்ட்ரைவ் இதெல்லாம் வச்சுங்க அவங்க குழந்தைங்கிட்ட ஸ்போக்கன் இங்கிலீஷ் டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த 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 ஃபவுண்டேஷன் மூலமாக என்ன மாற்றம்னு பார்க்கும்போது அலெக்ஸா டிவைஸ் தான் சார். அது குழந்தைங்களுக்கு அந்த ஒரு எப்பயுமே ஒரு கற்றல் கற்பித்தல் பண்ணி பார்க்கும்போது நம்ம புதுசாக ஒன்று கொண்டு போகும்போது அந்த குழந்தைங்கிட்ட என்ன இருக்குன்னா ஒரு ஆர்வம் எப்பயுமே இருக்கும். அந்த ஆர்வத்தை இந்த டிவைஸ் மூலமாக அந்த குழந்தைங்களுக்கு இருக்குன்றதை நம்ம நல்லா தெரிஞ்சதுக்கான சூழ்நிலை இருக்குது. இதுக்கு இந்த ப்ரோக்ராமுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஆங்கில பட்டத்து ஆசிரியர் ராணின்னு ஒருத்தர் தான் சார் இதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க நல்லா இந்த ஸ்கீமுக்கு பார்த்திங்கன்னா நல்லா குழந்தைங்களுக்கு சரி இந்த ஃபவுண்டேஷனுக்கு நல்லா அவங்க சப்போர்ட்டாக இருக்காங்க. அவங்க இதுக்கு முந்தைய பார்த்திங்கன்னா ஆர்பிஐ நிறைய இடத்துல ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு நல்லாயிருக்கு சார். இங்கிலீஷை பொறுத்தவரை அவங்க வகுப்பு நல்லாயிருக்கும். இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இன்னும் அந்த குழந்தைங்கிட்ட நம்ம நல்லா டெவலப் பண்ணணும். அவங்களும் இந்த ப்ரோக்ராமுக்கு குழந்தைங்கிட்ட ஈகராக சப்போர்ட் பண்ணுறாங்க. ரொம்ப அவங்ககிட்ட பார்த்திங்கன்னா ஆங்கில பட்டதாரி ஆசிரியராக இருந்தாலும் இன்னும் இதன் மூலமாக இந்த ஃபவுண்டேஷன் மூலமாக இன்னும் நம்ம என்ன லேர்ன் பண்ணணும்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு சார் நிறையா லேர்ன் பண்ணுறாங்க. குழந்தைங்கிட்ட தனிப்பட்ட முறையில் கேர் எடுத்து நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க சார். அதே மாதிரி இதுக்கு பார்த்திங்களா அந்த கோஆர்டினேட்டர் அந்த ஒரு லேடி ஒன்று வராங்க சார். அப்போ இந்த ஃபவுண்டேஷனை பார்த்தா பாலமுருகன் அவர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு சார். ரெண்டு பேருடைய சப்போர்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. அவர் சார் பார்த்திங்கன்னா அப்போ பெரும்பாலும் நேரடியாக ஃபஸ்ட்டு என்கிட்ட அப்ரோச் பண்ணுவார். எப்படி மேடம் நல்லாயிருக்கா, கிளாஸ் என்ன, இல்லை வேறு எந்த மாதிரி டெவலப் பண்ணலாம், வேறு எந்த மாதிரி பண்ணால் இன்னும் குழந்தைகிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய கேட்பாரு சார். நாங்களும் சொல்லுவோம். சாரும் போய் என்ன பண்ணுவார்னா கிளாஸ் போய் அப்சர்வேஷன் பண்ணுவார். அந்த எடுக்கக்கூடிய அந்த பொண்ணுகிட்டும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. பிள்ளைங்க நல்லா அதாவது ஸ்டூடெண்ட் எப்போயுமே ஒரு லேர்னிங் ப்ராசஸ்னால் எப்போயுமே ஸ்டூடெண்ட்கிட்டையும் அப்புறம் அந்த லேர்னர்ஸ் அவங்ககிட்டையும் 2 பேர்த்திலையும் பார்த்தா இன்ட்ராக்ஷன் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த இன்ட்ராக்ஷன் கிளாஸ் நல்லாயிருக்கு. அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா நல்லா ஹேண்டில் பண்ணுது. ஒரு ஸ்மைலிங்கோடைய குழந்தைங்கிட்ட நல்லா அப்ரோச் பண்ணுது. லாங்குவேஜுக்கு முக்கியமாக அந்த எக்ஸ்ப்ரெஷன் தான். என்ன தான் நம்ம லாங்குவேஜ் ஸ்கில் இருந்தாலும் அந்த ஒரு லாங்குவேஜ் டீச்சர்ஸ்னாவே அந்த எக்ஸ்ப்ரெஷனாக குழந்தைங்க எதிர்பார்ப்பாங்க. அது அந்த குழந்தைகிட்ட இருக்குது. இந்த ப்ரோக்ராம் நடத்தக்கூடிய அந்த பாலமுருகன் அவர்கிட்டையும் இருக்குது சார். அடுத்து பார்த்திங்கன்னா இது எதை பேஸ் பண்ணி வருதுன்னா ஒரு 5 ஆக்டிவிட்டி பேஸ் பண்ணி போயிட்டுருக்குங்க. புக்ஸு பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு மாடல்ஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தம் அதில் யூனிட் 5 இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா கிராமர் பேஸ் பண்ணி தான் போயிட்டுருக்கு. இது ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு அடிப்படை. இதை நம்ம ஒரு கிராமர் எடுத்தோன்னே குழந்தைங்கிட்ட நம்ம டைரெக்டாக போகிறத விட கொஞ்சம் அடிப்படையிலேருந்து போகும்போது அதுக்கு அந்த எப்போயுமே குழந்தைங்க பேசுறது கூட
அப்சர்வேஷன் பண்ணி பேசுவாங்க. அந்த கிராமர் எரர் இல்லாமல் ஒரு குழந்தை பேசினா கண்டிப்பாக அவங்களுக்கு என்ன தெரியும்னா கிராமர் வந்து அடிப்படை தெரியணும். அந்த யூனிட் 5 வரலும் பார்த்திங்கன்னா அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கிராமர் பேஸ் பண்ணி தான் வருது. ரொம்ப எலாபரேட்டெல்லாம் கிடையாது. குழந்தைங்க கேட்ச் பண்ணுற மாதிரி சின்ன சின்ன சென்டென்ஸோடு வந்திருக்கு. நல்லாயிருக்கு. பிக்சர் கொடுத்து அது சென்டென்ஸ் கொடுத்து அதில் சில சென்டென்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அண்டர்லைன் பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணிலாம் காட்டியிருக்குங்க. அடுத்து இது பார்த்திங்கன்னா சைக்கிளிக் முறையில் வந்து இந்த ஒர்க் புக் கொடுத்துருக்காங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா இது வந்து சைக்கிளிக் முறையில் ஒரு இப்போ வந்து இங்கே 6, 7, 3 கிளாஸ் எடுக்கிறாங்க. 90 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. 90 ஸ்டூடெண்ட்டுக்குமே ஈச் ஒரு புக்கு கொடுத்தா அவங்களுக்கு வந்து 8th முடிக்கிறது மட்டும் இந்த மெட்டீரியல் யூஸ் ஆக போகிறதில்ல. அவங்க 9th 10th ஆகும்போதுமே இது வந்து என்ன இருக்குன்னா கண்டினியூஸ் ப்ராசஸாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது எங்களுக்கு அது மாதிரி 6, 8 எல்லா குழந்தைங்களுக்குமே இந்த புக்கு வந்து ஈச் அண்ட் எவ்ரி ஒன் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா நல்லா குழந்தைங்க வந்து ஓரல் நல்லா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா முன்னையும் நல்லா இங்கிலீஷ் நல்லாயிருக்கும் குழந்தைங்கிட்ட. இருந்தாலும் இப்போ என்ன பண்ணுறாங்க தைரியமாக அந்த தைரியத்தை கொடுக்குதுங்க. சரியோ தப்போ அந்த ப்ரெசன்டேஷன் தான் முக்கியம். ஆங்கிலத்தை பொறுத்தவரை அந்த தைரியத்தை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குது. பிள்ளைங்க நல்லா பேசுகிறாங்க. ஒரு மொத்தம் இப்போ இதில் 90 குழந்தைங்க இருக்காங்கன்னா ஒரு 60 or 70% வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க சார். அது வகையில் நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். சில குழந்தைங்க போல்டாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மிஸ் நான் பேசுகிறேன் மிஸ் சொல்லிட்டு அழகாக ப்ரெசன்டேஷன் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் ஒவ்வொரு வகுப்பிலையும் பார்த்தா நல்லா பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற குழந்தைங்களுக்கு வந்து ஸ்டார்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதெல்லாமே வந்து ஒரு வரவேற்கக்கூடியது. அதெல்லாம் ஒரு மோட்டிவேஷன் குழந்தைங்களுக்கு. அப்போ நம்ம அந்த மாதிரி மோட்டிவேஷன்